சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஒரு நிமிஷம் ஆடியோ லான்ச் நடக்க போது 2 நிமிஷம் பேசினா நல்லா இருக்கும்ண்ணா. வணக்கங்கள். ஒரு நொடி இது இந்த டீமுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு படமோ, ஒரு நண்பனா எனக்கு அவ்வளவு முக்கியமான படம். ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு வெற்றிக்காக ஒரு நாள் உழைக்கலாம், ஒரு மாசம் உழைக்கலாம், ஒரு வருஷம் உழைக்கலாம், 2 வருஷம் உழைக்கலாம். வெற்றிக்காக ஒரு 12 வருடத்தை தன் வாழ்க்கையில் தியாகம் பண்ண நண்பன் என்னுடைய நண்பன் பகம்குமார். எல்லாம் வல்ல இறையர் உள்ள இயற்கை ஆசீர்வாதத்தில் அது நடக்கணும். நான் மிகவும் மதிக்கிற ஆளுமைகள் வேலராமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், தமிழ் கேட்கணுமா அவருடைய பட்டினத்தார் ஒரு பார்வையை நான் அவ்வளவு படிச்சிருக்கேன்ப்பா. பழகப்பையாவது ஐயாவோடது என்ன ஒரு எழுத்து, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 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 நாட்டில் வந்து ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். டிராஃபிக்கு நின்றுட்டு இருக்கேன், ஏன் டிராஃபிக்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்கிறாரு. நான் சொன்னேன் கவர்னர் போறாருன்னு. அதுக்கு சொல்றான் கவர்னர் 2 பெரிய கலெக்டர் ஆகுறான். இவெல்லாம் என்ன சொல்லி மாத்த நாம தப்பு செய்யறவங்களா? ஐயா சொல்ற மாதிரி தப்பு செய்யறவங்க தெம்பா இருக்கான், நம்ம ஊர்ல நல்லா சந்தோஷமா இருக்கான், போட்டோ போஸ் கொடுக்குறான், கை கொடுக்குறான், கட்டி பிடிக்கிறான், தெளிவா இருக்கான், எல்லாமே சீக்கிரம் ஒண்ணு இல்லைங்க. ஒரு கோர்ட்டு கேஸ் ஏடிஎம்ல ஒருத்தர் 5 முறை கொள்ளையடிச்சிருக்கான். ஜட்ஜி கேட்டிருக்காரு 5 முறை ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்கேன், என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டிருக்கான். அவன் சொல்லியிருக்கான் 5 டிரான்சாக்ஷன் மேல போனா 150 ரூபா குடிப்பீங்களாமே. 5 டிரான்சாக்ஷன் எதா சொல்லியிருக்காங்க, வேற சொல்றான் பாரு. ஒருத்தர் நார்த் இந்தியால ஏடிஎம்ல கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரிசகோ கிராஷ் கோர்ஸ் நடத்திருக்கான். ஒரு கிராஷ் கோர்ஸே நடந்திருக்கு. 15 நாள்ல ஏடிஎம்ல உள்ள வந்து எப்படி கொள்ளையடிக்கலாம். கடைசியில செய்முறை பயிற்சி எப்ப கைது பண்ணிருக்காங்க. முதல்ல உண்மை நடந்த பேப்பர் வந்ததுதான். இப்படிதான் இருக்கு உலகம். இதுக்கு நடுவுல அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடி முக்கியம். ஜெயகாந்தன் சொல்லுவார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம். அவனுக்கு அது நியாயமா இருக்கும். கொலை பண்றது நியாயமா இருக்கும், கொள்ளையடிக்கிற நியாயமா இருக்கும். ஏன்னா உண்மையான நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மணி டைரக்டர் மணிவர்மாவை எவ்வளவு வாழ்த்துறோமோ அவங்க வீட்டுல இருக்கிற மனைவியை நான் அவ்வளவு வாழ்த்த சகோதரியை கடமைப்பட்டிருக்கேன். இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவங்க வீடுகள் செய்த தியாகங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கமல், அவன் அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏதோ இறையர் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்துல நடிச்சாங்க. இறையர் உள்ள அழகரன் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. இறையர் உள்ள தனஜயன் சார் அதை எடுத்தாரு. நல்ல டீம், கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு. எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு. உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான். நீங்க படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இந்த மைக்க படம் முடிஞ்ச வெளில வரப்போ மைக்க நீட்டுறாங்கல்ல, அவனுக்கு தான் கேட்கும் படம் எப்படி சூப்பர் ப்ரோ ரைட் ப்ரோ. எவனே தெரியாது. சில பேர்லாம் ஒரே ஆள் 5 படத்துக்கு ரிவ்யூ சொல்றான் சார். காசு கொடுத்து ஒரு படமா பார்க்க வச்சு அவனே அனுப்புறாங்க. அவன் அதனால நீங்க பாருங்க, நீங்க பாருங்க. நான் மக்களுக்கு சொல்றதுதான், நீங்க பாருங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனைய, உங்களுடைய ரசனைய இந்த உலகத்துல இன்னொருத்த முடிவு செய்யற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது. நம் சிந்தனையை, நம்ம ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும். அழகா பேசிட்டார். அவர் சிந்தனைக்கு பெரிய ரசிகன். அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், அருமையான மனிதர். அவர் அழகா சொன்னாரு. இன்னைக்கு படத்தோட இந்த விழாவோட கதாநாயகன், படத்தோட கதாநாயகன் கமல்குமார், விழாவோட கதாநாயகன் நம்ம நீக்கப்பட்ட அனிருத். சஞ்சய் மாணிக்கம், படத்தை கைத்தவர் சஞ்சய் மாணிக்கம். சின்ன பையன் அது பாருங்க. அவருக்கு ஆடியோ ஆச்சு. அவருக்கு பின்னாடி உட்காந்துட்டாப்ல, உட்காந்துக்கிறேன் பாப்பா முன்னால பாப்பா. நான் என்ன படத்துலயே சம்மந்தம், நான் வந்திருக்கேன், நீ ஏன் பின்னாடி வரேன் பாருங்க. அவன் எந்திரிச்சாவே ரொம்ப நேரம் பாத்தீங்களா, எந்திரிச்சிட்டே இருப்பான் ரொம்ப நேரமா. அவ்வளவு அருமையான மியூசிக் தம்பி. அவங்க டீம் நல்ல பாடலாசிரியர்கள், எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடியோ லான்ச் உங்களுக்கானது. தீபாக்கா வெள்ளந்தியா நினைப்போம், நல்ல அறிவு வந்தா ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்கும் நன்றி, இதை நிறைந்த நன்றி. இவ்வளவு நேரம்
இருந்தீங்க. பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் பேனா குனியிறப்ப என் நண்பன் தலை நிமிர்ந்தும் 12 வருஷம் உழைப்பு. நன்றி, நல்லா இருக்கீங்க.